நடிகர்கள் சில பேரு சொந்த விமானம் வச்சிருக்கிறதா செய்திகள் அடிக்கடி வர்றத நாம படிச்சிருப்போம். நடிகர்கள் ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், நடிகர் பிரபாஸ், அல்லு அர்ஜுன், நடிகை நயன்தாரா இவங்க எல்லாம் சொந்தமாகவே விமானம் வைத்திருப்பதாக ஊடகங்கள் அவ்வப்போது செய்திகளையும் வெளியிடுது. அதே போல நடிகர் விஜய், தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு, நடிகர் நாகார்ஜுனா அப்படின்னு இந்த பட்டியலும் நீளுது. நடிகர் சூர்யா 120 கோடி மதிப்புல தனி விமானம் வைத்திருக்கிறதாக சில செய்திகளும் வந்தது. ஆனால் சூர்யா தரப்புல இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடல. பொதுவா தனி விமானங்களுடைய விலை அதன் வகை, அளவு, எத்தகைய பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஒற்றை என்ஜின் கொண்ட சிறிய தனிப்பட்ட விமானத்தினுடைய விலை கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில 3.5 கோடிக்கு வாங்க முடியும். கல்ஃப் ஸ்ட்ரீம் போன்ற சொகுசு தனியார் ஜெட் விமானங்கள் விலை இந்திய ரூபாயில 30 கோடியிலிருந்து 60 கோடி வரைக்கும் வாங்க முடியும். இந்த விமானங்கள்ல ஒரே நேரத்துல அதிகபட்சம் 3 மணி நேர பயண தூரத்தையும் அடைய முடியும். ஆண்டுதோறும் இந்த தனியார் விமானங்களுடைய பராமரிப்பு செலவு 4 கோடி வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு விமான டயரை மாத்தணும்னால கூட அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். தனியார் விமானங்கள் ஒவ்வொரு 1000 மணி நேரத்திற்கும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விமானங்களை ஒரு இடத்துல பாதுகாப்பா நிறுத்தப்படும் இடத்துக்கு ஹேங்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஹேங்கர் பொதுவாக விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ஹேங்கர்கள்ல விமானத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 40 லட்சம் வரைக்கும் செலவிட வேண்டியிருக்கும். பொதுவா இத்தகைய தனி விமானங்களை விரைந்து வெளியிடங்களுக்கு பயணம் செய்வதை காட்டிலும் தன்னுடைய அந்தஸ்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக தான் பெரும்பாலான நடிகர்கள் இந்த விமானங்களை வாங்குவது வழக்கத்தில் இருக்கு.